அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? யாராவது உங்களை இப்படி கேட்டிருக்காங்களா? சொல்லுங்கள். உங்களை இறைவன் விசாரிக்கிறார். ஒவ்வொருவர் மூலமாக, எங்கள் மூலமாக இன்று உங்களை விசாரிக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் உண்டிகளா, உடுத்தினீர்களா என்று கேட்கும்போது அது இறைவன் நம்ம கேட்பது போல் இருக்கும் இல்லையா? ஒரு மனிதரை கொண்டு அவர் உங்களை நிறைவுபடுத்துகிறார். இன்று நமக்கு இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? நீதிமொழிகள் நூலில் அதிகாரம் 3 இறை வார்த்தை 5-8 முடிய. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். என்ன சொல்கிறார் அவர்? நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் நினைத்து செய்யுங்கிறார் பாருங்க. அப்போது அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்போது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். பாருங்க, ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தால் நமக்கு என்னென்னலாம் நடக்குங்கிறத ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க இல்லையா? ஏனென்றால் நாம் சொந்த அறிவாற்றலை நம்பினால் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது. அது நம்ம சுயம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பும், உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. அப்போ நம்ம சுயத்தோடு இருக்கும்போது அது நம்ம சொந்த அறிவாற்றலாக மாறுது இல்லையா? ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நாம் பிறர் நலமும் தேடுகிறோம். பிறருக்கு நாம் உதவி செய்கின்ற எண்ணங்களும் நமக்குள் எழுகிறது. அப்போ பிறருக்கு உதவி செய்யும் போது யாருக்கு செய்கிறோம்? நாம் இறைவனுக்கே செய்கிறோம், நம்மளை அறியாமலே இல்லையா? அவர் அதில் சந்தோஷப்படுகிறார். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கும்போது அதில் அவர் ஒரு நிறைவடைகிறார். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும் இல்லையா? நம்ம கொடுப்பதிலுமே ஒரு சொல்லுவார், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை யோசித்து செய்ய அப்படிம்பார். அப்படி செய்யும்போது அது இறைவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க. அப்போ எதை செய்தாலும் நாம் கடவுளை சார்ந்து இருக்கும்போது, முழு மனதோடு அவரை நம்பும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்குது இல்லையா? எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய, அப்பொழுது அவர் உன் பாதையை செம்மையாக்குவார். அவரை நினைச்சாலே நம்ம பாதை செம்மையாயிருமா இல்லையா? தவறான பாதைக்கு நம்ம தான் போக மாட்டோமே இல்லையா? உன்னை ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. எனக்கு தான் எல்லாம் தெரியுமேன்னு சொல்லாத. அந்த ஞானம் யார் கொடுத்தது? இறைவன் தந்தது. அவர் தரலைன்னா ஒன்றுமே இல்லை. நாம் தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரும்போது அவர் தானே நமக்கு எல்லாத்தையுமே உருவாக்குறார் இல்லையா? என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோங்கிறதெல்லாம் பின்னால். ஒன்றுமே கொண்டு வராமல் வெறுமையாக வந்தோம். போகும்போது நிறைந்த ஆன்மாவோடு, இறைவனை நேசித்த ஆன்மாவோடு நாம் போகும்போது அதில் நிறைவான ஆதாயம் நமக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் அது விண்ணுலகை சார்ந்த வாழ்க்கை அல்லவா? நிறைவாக இருக்கும். அப்போது உன்னை ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. தீமையை விட்டாலே நமக்கு எல்லாமே நன்மையாக இருக்கும். அப்போது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். அப்போ நம்ம செய்கையின் பொருட்டே நம் எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் அந்த அவர் கொடுத்த வார்த்தையின்படி நிறைவடைகிறது இல்லையா? என்ன வந்தாலும் இறைவன் நம்மளோடு இருக்கிறார் என்று நினைக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கிறதா? அந்த நிறைவைத்தான் ஆண்டவர் நம்மளிடம் கேட்கிறார். அப்போ நம்ம நிறைவாக வாழ வேண்டும் என்றால் அவர் கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தூய் ஆவி நமக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை செவிசாய்த்து கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். நாம் அதன்படி நடப்பவர்களாக இருக்கிறோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வார்த்தையை கொடுத்து எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு நிறைந்திருப்பதால் நாங்கள் எத்தீங்கிற்கும் விழாதவாறு நீர் எங்களை தற்காத்து கொள்கிறீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை ஒன்றில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பிக்கப்படுகிறோம். இந்த புதுப்பித்ததுக்கு பதில் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். ஏனென்றால் இன்று அதிகாலையில் எங்களை தட்டி எழுப்பி உம்முடைய சுவாச காற்றை கொடுத்து இன்று நீ உயிரோடு இருக்கிறாய் என்று சொல்லுகிறீரே, அதுவே ஒரு புதுப்பித்தல் அல்லவா? ஆமாண்டவரே, அதற்கே கோடான கோடி நன்றி சொல்லும்படி நீர் எங்களுக்கு நாவை தந்திருக்கிறே. அந்த நன்றியோடு எங்கள் அனைவரையும் முழுமையாக உம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் அனைவரையும் நீர்தாமே நிறைவுபடுத்துகிற கிருபைக்கு நன்றி கூறி, அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் எந்த நேரமும் எங்களுக்கு தங்கி இருக்க வேண்டும். என்ன வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டாலும் நீர் ஆராய்ந்து பார்த்து நன்மையாக மட்டுமே எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.